இருக்குடா. போன 2 பேரும் வேற எங்க போனானுங்கன்னு தெரியல. சொன்னீங்க வராதீங்கடா, வராதீங்க. வணக்கம் நண்பர்களே. நேற்று நாம் அரியலூர்லேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மேலமாத்தூர் அப்படிங்கிற கிராமத்தில் தனித்து விடப்பட்ட ஒரு பழைய கைவிடப்பட்ட ஸ்கூலுக்கு போயிருந்தோம். அந்த ஸ்கூல் பல வருஷத்துக்கு முன்னாடியே கட்ட ஆரம்பித்ததாகவும் என்ன காரணம்னு தெரியலை, கட்டி முடிக்காமல் பாதியிலேயே அப்படியே கைவிட்டதாகவும் அந்த ஊர் மக்கள் நம்மக்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்தை சுற்றி பல மர்மமான விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பகல் நேரத்தில் சாதாரணமாக இருக்க அந்த இடம் இரவு நேரத்தில் ரொம்ப கொடூரமாகவும் பல அதிர்ச்சிகரமான சத்தங்கள் அந்த பள்ளிக்கூடத்தை சுற்றி கேட்குதுன்னு அந்த ஊர் மக்கள் நம்மக்கிட்ட சொன்னாங்க. இரவு நேரத்தில் அந்த கட்டடத்துக்குள்ளே இருந்து வித்தியாசமான சத்தங்கள் கேட்குறதாகவும் சில உருவங்கள் நடமாடுற மாதிரி தெரியறதாகவும் சொன்னாங்க. அது எல்லாமே உண்மையா இல்லை வெறும் வதந்தியா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நாம் நேற்று அங்கே போயிருந்தோம். நாங்கள் போனதுக்கப்புறம் எதிர்பார்க்காத சில சம்பவங்களும் பல அமானுஷ்யமான விஷயங்களும் நடந்துச்சு. அது என்ன சம்பவம், நாங்கள் அங்கே என்ன பார்த்தோம், கேமராவில் என்ன பதிவாச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க நண்பர்களே, வெல்கம் டு ப்ரோகோட் விளாக்ஸ். மக்களே, வெல்கம் டு ப்ரோகோட் விளாக்ஸ். இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா, மேலமாத்தூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடிஞ்ச ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். இங்கே ஹாண்டட் வைப்ஸ் இருக்குன்னு இந்த ஊர் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க மக்களே, எப்படி இருக்குன்னு உள்ளே போய் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த பில்டிங்குள்ளே வந்துட்டோம். ஒரே மயான அமைதியாக இருக்குது. வவ்வால் கூட்டம்லாம் படுக்குது. ஒரே பேட் ஸ்மெல் அடிக்குது. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய பில்டிங்கை எங்களால் சுற்ற முடியாது. அதனால் நிறைய ரூம்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து ரெண்டு பேராக டீமாக பிரிஞ்சு இந்த பில்டிங்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நீங்கள் எல்லாம் நம்மளோட வாட்சிங்லேயே இருங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. சுற்றி ஒரே சத்தமாக இருக்குது, ஒரே ஸ்மெல் அடிக்குது. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். காய்ஸ், இப்போ வந்து நாங்கள் பிரிஞ்சிருக்கோம். ரெண்டு பேராக பிரிஞ்சு வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ரூம் எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கு. எங்கே யார் எப்போ வரும்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியுமா? இவ்வளோ பெரிய இடத்த இப்படி கட்டி போயிட்டாங்க. பாதியிலே கட்டி பாதி கட்டாமல் இருக்கு. சுற்றி பாருங்க மக்களே, ஒரே ஃபாரஸ்ட் ஏரியா தான். வெளிச்சத்துக்கு கூட ஒரு இடம் இல்லை. கூப்பிடுவாங்க. அதான் ஆர்கிடெக்சர்லாம் போட்டு கட்டியிருப்பாங்க போல. நல்லாதான் பார்த்தீங்கன்னா வில்சர்லாம் விட்டுருக்கு. ஒழுங்கான சிமெண்ட்லாம் போட்டு கட்டல கைஸ். இதெல்லாம் பாத்ரூம். எவ்வளோ வெளிச்சம் இருந்திருக்கு பாருங்க கைஸ். பார்த்தீங்கன்னா 4 பாத்ரூம் இருக்குது.
பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி தான் இருக்குது. எல்லாமே கிளாஸ் ரூம் தான். இங்கே ஒரு படிக்கட்டா, அங்கே பாருங்க படிக்கட்டு எப்படி போட்டு வச்சுருக்காங்க. சர்க்கஸ் மாதிரி போட்டு. இது காலேஜா இல்லை ஸ்கூலான்னு தெரியல கைஸ். எனக்கு தெரிஞ்சு காலேஜாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே ஃபுல்லாக கல். கைஸ் இப்போ வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கீழே முடிக்க போகிறோம். 2ஆக பிரிஞ்சிருக்கோம். ஸோ அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ரூம் எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கு வேற. ஒரே பயமா இருக்கு. ஒரே ஸ்மெல் வேற அடிக்குது. பாருங்க மக்களே, ஏதோ மேல இருக்குடா. எங்கே லைட்டு உள்ள விட்டு பார்த்தா அவன் ஆளே காணும். அப்பப்போ இங்கே போகிற மாதிரி கால் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். ஆனால் கால் போக மாட்டேங்குது இந்த இடத்துல. விட்டுங்க. யாரோ ஒருத்தவங்க ஏதோ கருப்பு கலரில் போன மாதிரியே இருக்கிறாங்க. இருக்குடா. சொன்னீங்க வராதீங்க வராதீங்க. தண்ணி இருக்கா? தண்ணி இருக்கா? காய்ஸ் இப்போ வந்து நாங்கள் கிளம்பலான் இருக்கோம். 2 பேர் வெளில குதிச்சிட்டாங்க. பிரிட்டிஷ் வரையா பயத்தில் இருக்கான். என்னாச்சுன்னு வரையா தெரில. அவனை வரையா பார்க்கணும். எடிட் பண்ணும் போது தான் என்னன்னு தெரியும். வீடியோ நாங்கள் எடுத்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எல்லாருமே கிளம்பிட்டோம். ஸோ கிளம்ப போகிறோம்.